ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஸ் cookery. இன்னைக்கு நாம 90's கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான பெட்டி கடையில் உள்ள 1 ரூபாய் பால்கோவா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 பொருட்கள் தான். இதில் நாம பால் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். இதை பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் ஞாபகம் தான் வரும். இது ரொம்ப பர்ஃபெக்டாக பெட்டி கடையிலேருந்து வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த பால்கோவா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1/2 கப் நெய் ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ண வச்சுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கண்டினியூஸாக கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மனம் வர்றது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மைதா மாவோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, ஆனால் நல்லா மனம் வர்றது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு 1/2 கப் நெய்யில் செய்ய வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/4 கப் நெய்யும் 1/4 கப் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. பெர்ஃபெக்டான அந்த பெட்டிக்கடையில் உள்ள பால்கோவா டேஸ்ட்லேயே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 கப் மைதா மாவில் தான் செய்யணும். அப்போ தான் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/2 கப் மைதா மாவும் 1/2 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா திக்காகும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாவுல இருந்து நெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நல்லா சூப்பரான மணமும் வரும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாவு உடனடியாக கலர் சேஞ்ச் ஆகிரும். அதனால கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா மணமும் வந்துடுச்சு. இப்போ இதை உடனே ஸ்டவ்ல இருந்து கீழே இறக்கிடலாம். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ் செய்யணும், அதுக்கு முன்னாடி செய்யக்கூடாது. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா 1 கப் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதனால மெல்ட் ஆகி லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பால்கோவாவை கரெக்டாக பீஸ் போட முடியாது. அதனால இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துட்டு அதில் ஃபுல்லும் நெய் தடவிக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லைனா அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ட்ரே, அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில் நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பால்கோவாவை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா செட் ஆகுறதுக்காக இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வெளில எடுத்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கமத்தி தட்டுனாலே ஈஸியாக வெளியில் வந்துடும். இனி இதை இந்த மாதிரி கத்தி வச்சு பீசஸ் போட்டுக்கோங்க. இவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான 1 ரூபாய் பால்கோவா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக பெட்டிக்கடையிலேருந்து வாங்குற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை உடச்சி காட்டுறே பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஸ் cookery சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.